எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் 2026 வருஷத்துல இந்த பிப்ரவரி மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தோடு உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திற்கான வாக்கு தத்துவத்தை சங்கீதம் 91 அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், எல்லாமும் அவனை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் நம் கொடுத்திருக்கிற மாதம். அது நம்மளை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற மாதமாக இருக்கிறது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை பெருக வைக்கிற தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அதனால் தான் அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினால் அவனை விடுவித்து, அவனை எல்லா கஷ்டத்திலும் பிரச்சனை விடுவித்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் தான் உயர்த்துகிறவர், அவர் தான் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், அவர் தான் நம்மை அவருடைய கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் அவருடைய விசேஷமான கிருபையினால் நம்ம உயர்த்துகிற தேவனா இருக்கிறபடினால் இந்த மாதம் உங்களை உயர்த்துகிற மாதமா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, உங்க பிசினஸ்ல, கைட்டு செய்த சகல காரியங்களில தேவன் இந்த மாதம் அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிற தேவனா இருக்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்க எதற்கும் பயப்படாதீங்க. நீங்க ஒருவேளை கீழே, ஒருவேளை கஷ்டத்துல, துன்பத்துல, வியாதியில, வறுமையில, போராட்டத்துல, பாவத்துல, சாபத்துல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த மாதத்தில் வாக்கு தத்துவமா தேவன் உங்களுக்கு சொல்கிறார், அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன். அதனால்தான் தாவீது சொல்கிறார், அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். நம்மளை உயர்த்துகிற தேவன் அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். கீழே கிடைக்கிற உங்களை அவர் உயர்த்துகிற தேவன். கீழே இருக்கிற உங்களை, வறுமையில போராட்டத்தில் இருக்கிற உங்களை தேவன் உயர்த்துகிற தேவனா இருக்கிறபடினால் அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இந்த மாதத்துல, இந்த பிப்ரவரி மாதத்துல அவர் உங்களை, உங்கள் வாழ்க்கை, உங்க குடும்பத்தை, உங்கள் எல்லா காரியங்களையும் தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனா இருக்கிறபடினால் விசேஷமாய் இந்த மாதத்துல தேவன் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீங்க சூழ்நிலை கீழே இருக்கலாம், ஒண்ணு இல்லாமல் இருக்கலாம், பயப்படாதீங்க. இந்த பிப்ரவரி மாதம் தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அதற்கு தேவை, அவர் சொல்றார், அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினால். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரிடத்துல வாஞ்சா இருக்கணும், அவரை பற்றி கொண்டு இருக்கணும், அவரை நம்பி இருக்கணும், அவருக்காக வாழணும். அப்போ நீங்க அவரை வாஞ்சோடு இருக்கும்போது அவர் உங்களை கீழே இருக்கிற தாழ்வில் இருக்கிற உங்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அதனால இந்த மாதம் அவர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிற மாதமா இருக்கிறது. அவர் உங்களை உயர்த்துகிற மாதமா இருக்கிறது. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. எந்த எப்பேற்பட்ட போராட்டங்கள், பிரச்சனை இருந்தாலும் பயப்படாதீர்கள். அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த மாதத்துல தேவன் உங்களை அபிரிதமாய் ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படி நாம் ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. இந்த புதிய மாதத்துல யாரெல்லாம் கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த பிள்ளைகளை உயர்த்துங்க, இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க, இந்த பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல, மகிமையான இடத்துல அவருடைய கொம்புகளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறபடியால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும். இயேசுவின் உயர்ந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.